அந்த வீட்டுல மாமியார் எப்படி, மாமனார் எப்படி, அண்ணன் எப்படி, தங்கச்சி எப்படின்னு முன்கூட்டியே நாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சு போனேன். முன்கூட்டியே ஒரு வீட்டுல யாருடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, புரிதல் இருக்கு. உங்க வீட்டுல பாருங்க, நம்ம சந்திரமுகில சொல்ற மாதிரி பெரிய யானை இருக்குங்கிறாங்க, பேய் இருக்குங்கிறாங்க, சாயங்காலம் 6 மணி ஆனா சலசலன்னு சத்தம் கேக்குதுங்கிறாங்க, மல்லிகைப்பூ வாசம் கேக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேய் இருக்குங்கிறாங்க, மாமனார் இருக்கிற பிசாசு இருக்குறாங்க, இதுல கொழுந்தியா வேற நாத்தனா வேற வாரத்துக்கு 4 நாள் வந்துட்டு போகும் இதே போல கல்யாணம். அதாவது அங்கேயிருந்து வரும்போது பாருங்க வெறும் கட்ட பையோட வருது, போகும்போது பார்த்தா 4 கட்ட பையில பயிரும் தூக்கிட்டு போகுது மாமியார் நம்ம நாத்தனாவே. ஆனா உண்மையிலேயே அந்த லவ் மேரேஜ் எப்படி தெரியுமாண்ணே? நான் லவ் மேரேஜ் தானே. நேத்திக்கு நம்ம நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம், ஊர் போனோம், ஏதோ ஒரு ஊர் போனோம், புதுக்கோட்டை கிட்ட ஒரு ஊருக்கு போனோம். ஆமா, மாரியம்மன் கல்யாணக்குடி மாரியம்மன் போயிட்டோம்ல. நான் மேடையில உட்கார்ந்து இருந்தேன்ல, மாமா எனக்கு போன் பண்ண ஏன் புருஷன் எனக்கு போன் பண்ணாரு, மிஸ்டர் புழு கண்டன் அல்ல புழு சட்டை ஏன் புருஷன் கேட்டுக்காங்க நோட் போன் பண்ணாரு. தங்க குட்டி எங்கடா இருக்க? லூசானி நான் தான் மேடைக்கு வரேன்னு சொன்னேன்ல, ப்ரோக்ராம் போறேன்னு சொன்னால என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. மாமா சத்தியமங்கலம் வந்திருக்கேன். அதான் எனக்கு தெரியுமா, அதை சொல்லிட்டு தானே போனேன். சத்தியமங்கலம் வந்திருக்கேன்டா. சரி அதனால என்ன, நீ சத்தியமங்கலத்துல தானே இருக்க அப்படின்னாரு. மேடையில இருக்கேங்க, மேடையில போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, என்னன்னு சொல்லுங்க. நீ சத்தியமங்கலத்துல தானே இருக்கேன்னு எனக்கு கடுப்பாயிடுச்சு. இல்ல மாமா நான் புதுக்கோட்டையில இருக்கேன், ஏன் கேக்குறீங்கன்னு. இல்ல தப்போ நீ சத்தியமங்கலத்துல தான் இருக்க அப்படின்னாரு. கடுப்பாயிருச்சு. எதை வச்சு சொல்றீங்க நான் சத்தியமங்கலத்துல இருக்கேன்னு? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. ஒழுங்கா தங்கம் அப்படியே சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள போனோமா, 2 பக்கமும் காடா இருந்துச்சா, காரை நிப்பாட்டி போட்டுட்டு அப்படியே அந்த இயற்கை அழகை ரசிப்போம்னு சொல்லி இறங்கி அப்படியே சுத்தி பார்த்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. இது மயில்கள் நடமாடும் பகுதின்னு போட்டிருந்தாங்க. என் செல்லக்குட்டி மயில் நீ இங்கேயா இருக்க? பீகாக் காளியம்மா. என் புருஷனுக்கு நான் மயில். காளியம்மா மாரியம்மா காளியம்மா காளியம்மா எப்படியாவது செந்தில்குமாரை காப்பாட்டாயா? மயில்லாம் இங்கே வந்துருச்சு காளியம்மா, எப்படி தந்தாங்கிறது இவ்வளவு ஏனே? மயில்கள் நடமாடும் போதுன்னா 10-15 மயில் போயிருக்குமே, அதுல நீ எந்த மயில்? அந்த பறக்கிற மயிலோட சேர்ந்து நடக்கிற மயிலையும் சேர்த்துக்கிட்டாரு. மயில் மயில் தட் இஸ் கால்ட் மயில், தட் இஸ் கால்ட் லவ். இவ்வளவு ஏனே? இப்ப மேடையில இங்க உட்கார்ந்திருந்தனே, எனக்கு என்னமோ ஓம் புரிச்சு சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள வேற ஏதோ மயிலை தேடி. அது உத்தம பக்தன். இப்ப மேடையில இருக்கும் போது உத்தம பக்தன் ஓம் புருஷன் உத்தம பக்தன் நீங்க சேலத்துல சொல்லாத, அவர் உத்தம பத்மா கூட திருறாருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கெல்லாம் வெள்ளாயப்பட முடிச்சுடு. இப்ப மேடையில இருக்கும்போது வீடியோ கால் பண்ணாருக்கா? நான் எடுத்து பார்த்துட்டே இருந்தேனே. சரி நான் தான் மேடைக்கு வந்துட்டேன்னு சொன்னேன். மாமா ஏன் வீடியோ கால் பண்றீங்கன்னு கேட்டேன். உன்னோட அச்சம்லாம் நீ பாட்டுக்கு பட்டி பொண்ணோட பையன் தூக்கிட்டு 5 நாள் வெளில போயிட்டேன். மாமாக்கு தூக்கமே வரலடா. அப்படியே நம்ம மொட்டை மாட்ட நின்று வானத்துல அண்ணாந்து பாக்குற. நேத்து தானே பௌர்ணமி முடிஞ்சு, ஆனா நிலாவை காணண்டிச்செல்லாம். அதான் வீடியோ கால் பண்ணி பார்த்தேன். இந்த ஊருக்கே செல்லுல என் பௌர்ணமி நிலா. காளியம்மா உனக்கு போகும்போது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போறேன். அந்த காதல் திருமணத்துலதான் அந்த புருஷனுக்கு நாங்க நிலாவை கூட பரிசு கொடுப்போம். நீங்க என்னத்த கொடுத்தீங்க? மல்லு வேட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் ஒட்டி இருக்கு, கட்டி போடுச்சு முட்டை போடுங்க மஞ்சள் வந்து ஒட்டிக்கிருச்சு. மாங்கலி மாசம் பார்த்து மாறிட உயிராச்சு, இதுடா ரொம்ப போச்சு ரவிக்கையும் கிடையாது. சொந்தம் கட்டி சேலை கட்டி போத்திருக்கு பூஞ்சோட பூ வந்து கண்ணடிச்சா வந்து வரும் பின்னால. எங்க தப்பு வேணும் அந்த நேரத்தை நான் கையில முடிச்சேன். ஏ ராசாவுக்காக அந்த நேரத்தை நான் கையில முடிச்சேன். ஏ ராசாவுக்காக. ஆனா உண்மையில இப்படி சொல்லி நினைவு செய்யறேன். அதாவது நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சின்ன கதை சொல்லி நினைவு செய்யறேனே. ஒரு வீட்டுல புருஷ மனைவி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுல அந்த மனைவி பாத்தீங்கன்னா ஒரு நாள் உட்கார்ந்து அழுது இருக்காங்க. புருஷன் கேட்டிருக்காரு, ஏன் தம்ப உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. லவ் மேரேஜ் பண்ணவங்க, குழந்தை இல்ல. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு குழந்தை இல்ல, பக்கத்து வீட்டுல குழந்தை இருக்கு, எய்த்த வீட்டுல குழந்தை இருக்கு, எல்லா குழந்தையும் அவங்க அம்மா பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது நமக்கு ஒரு குழந்தை இல்லையே வருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டே சொல்றாங்க.
இதே அரேஞ்ச் மேரேஜ் இருந்துச்சுனாக்கா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாக்கா முதல்ல அந்த பொண்ணை மலடின்னு சொல்றது அந்த வீட்டுல உள்ள மாமியாரா தாங்க இருக்கும். மலடி 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 மலடின்னு சொல்லுவாங்க. இல்லையா அந்த பிள்ளைய அத்து விட்டுட்டு அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வைப்பாங்க. ஆனா அந்த காதல் திருமணம் பண்ண அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, அது 1,00,000 கடவுள் இருக்காருல்ல, கடவுள் அப்படியே பூமிக்கு இறங்கி அப்படியே நகர்வலமா போவாராம். நகர்வலமா போகும்போது அப்படியே ஒவ்வொரு வீடு அப்படி கிராஸ் பண்ணும்போது எந்தெந்த வீட்டிலாம் குழந்தைங்க பேசுற சத்தம், குழந்தைங்க சிரிக்கிற சத்தம்லாம் கேக்குதோ அந்த வீட்டுல இங்க குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு போவாராம். எங்கெல்லாம் கேட்கலையோ அங்க குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு குழந்தை வரத்தை கொடுப்பாராம். நம்ம வீட்டு வழியால போகும்போது நீ என்கிட்ட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தியல்ல, அப்ப இந்த வீட்டுல குழந்தை இருக்குன்னு நினைச்சு அவர் ஏமாந்துட்டாரா செல்லோன்னு சொல்லி, நீ தான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லி குழந்தை இல்லைனாலும் மனைவிய குழந்தையா பார்க்கக்கூடிய கணவன் இருக்காங்க, கணவனை குழந்தையா பார்க்கக்கூடிய மனைவி இருப்பாங்கன்னு சொன்னாக்கா அது காதல் திருமணத்துல மட்டும்தானங்க நடக்கும். உண்மையிலேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல 190% பெண்கள் பாத்தீங்கன்னா விதியேன்னு ஒரு வாழ்க்கையை வாழுவாங்களே தவிர விருப்பத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. இப்படி கேக்குறேனே, ஒரு ஆம்பளை பையன் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா கூட உழுந்து செத்துட்டான்னு ஒரு வரலாறு வந்துச்சானே, அப்பா இறந்துட்டானா கூட உழுந்து செத்துட்டான்னு யாராவது சொல்றாங்களா? ஆனா லவ் பண்ண பொண்ணு செத்துட்டானாக்கா கூட உழுந்து சாகிறதுக்கு கூட துணியிறான்னு சொன்னா, அந்த உயிரை கூட விடுறதுக்கு துணியிறான்னு சொன்னாக்கா மகத்துவமான காதல் இன்னமும் இருக்கு. இப்படி சொல்லி நினைவு செய்யற பெரியவங்களா பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண எல்லா திருமணமும் ஜெயிச்சதாவும் வரலாறு இல்ல, லவ் மேரேஜ் பண்ண எல்லா திருமணமும் தோத்ததாவும் வரலாறு இல்லை. அதனால அவங்கள விட லவ் மேரேஜ் பண்ண நாங்க எவ்வளவோ சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவு வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இடம் வச்சு சோறு போடுங்க. எல்லா காலமும் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாடி தென்னமரம் சாதிக்கோரு தேங்காயும் காய்பொரில்லை, கொள்ளையில வச்ச முல்லை பழம் பார்த்து பூப்பதில்லை.